கார்த்திக் ரேவதி சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு ஒரு குட்டி ப்ரமோவை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரேவதி கார்த்தியோட பிறந்த நாளுக்காக வீடெல்லாம் டெக்கரேட் பண்ணி கேக் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. சாமுண்டீஸ்வரி வந்து என்னது ராஜாவுக்கு பிறந்த நாளாங்கிறாங்க. ஆமாங்கிறாங்க ரேவதி. அம்மா நம்ம குடும்பத்துக்காக ராஜா எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காரு. அவரோட சின்ன சந்தோஷத்துக்காகத்தான் இவ்வளவு ஏற்பாடு பண்ணியிருக்கேங்கிறாங்க. அதுவும் ரொம்ப சந்தோஷம் தான். சரி போய் ராஜாவை கூட்டிட்டு வாங்குறாங்க சாமுண்டீஸ்வரி. அந்த டிரைவர் பையில வீட்டை விட்டு துரத்தலான்னு பார்த்தா இவன் என்னடானா பாசமலையில பொழிஞ்சிட்டு இருக்கா. அப்படி பார்த்தா நிரந்தரமா அவனை இங்க தங்க வச்சிருவார்கள் போல இருக்கு. ஏதாவது ஒன்று செய்யணும். அவனை வீட்டை விட்டு வெளியே விரட்டுறதுக்கு நமக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்கலையேன்னு நினைக்கிறாங்க சந்திரா. கார்த்தி தூங்கிட்டு இருக்காங்க. ரேவதி வந்து எழுப்பி விடுறாங்க. என்ன ராஜா இன்னும் தூக்கமா? உனக்கு இன்னைக்கு பிறந்த நாளுங்கிறாங்க. அப்படியா? என்னோட பிறந்த நாள் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்குறாங்க கார்த்தி. உன்னோட ஆதார் கார்டை வச்சு தான் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேங்கிறாங்க. ஓ, என்னோட பிறந்த நாளை நானே மறந்துட்டேன். ரேவதி ஞாபகமாக வச்சிருக்காங்கிறாங்க. அங்கிருந்த எல்லாருமே கார்த்திக்கு வாழ்த்து சொல்றாங்க. சரி நீ கேக்கு வெட்டணும், சீக்கிரமா போய் புது ட்ரெஸ் போட்டுட்டு வான்னு சொல்றாங்க ரேவதி. கார்த்தியும் புது ட்ரெஸ் போட்டுட்டு வர்றாங்க. கார்த்தி உனக்காக கேக்கெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம், கேக்கு வெட்டுங்கிறாங்க. எதுக்கு இதெல்லாம் ரேவதி அப்படின்னு சொல்லவும், மாப்பிள்ள ரேவதி உங்களுக்காக ஆசையே இதெல்லாம் பண்ணியிருக்கா. நீங்கள் அவள் ஆசைப்படி நீங்கள் இந்த கேக்கை வெட்டுங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. ஆமாம் சகல, நீ இந்த கேக்கை வெட்டு, சாப்பிட்றதுக்காக நாங்கள் எல்லாரும் ஆவலாக காத்திருக்கோங்கிறாங்க மயில்வாகனம். சரின்ட்டு கார்த்திக்கும் அந்த கேக்கை வெட்டுறாங்க. வெட்டி ரேவதிக்கு ஊட்டி விடுறாங்க. ரேவதியும் கார்த்திக்கு ஊட்டி விடுறாங்க. இதெல்லாம் பொறுக்க மாட்டாமல் சந்திரா பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. சின்ன மாப்பிள்ளையோட பிறந்த நாளுக்காக இன்னைக்கு செங்கல் சூளையில் வேலை செய்கிறவங்களும் தோட்டத்தில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் விருந்து வச்சிடலாங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. சரியத்தை எல்லாம் நான்வெஜ்ஜாக போட்டு அஸ்திடலாம், நான் போய் மளிகை லிஸ்ட்டு ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மயில்வாகனம் போய் ஒரு லிஸ்ட்டு எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க பேனா எழுதாத காரணத்தினால ரேவதி ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போய் பேனாவை எடுத்து எழுதிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரேவதி வச்சுட்டு போன லெட்டரை மாற்றி எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க மயில்வாகனம். ரேவதி கார்த்தியை கூட்டிகிட்டு கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வரேன்ட்டு கோயிலுக்கு போயிருக்காங்க. கோயிலில் போயாவது தன்னோட விருப்பத்தை சொல்லலாமான்னு நினச்சிட்டு இருக்காங்க. சரி அதுதான் லெட்டர் எழுதி வச்சிருக்கோம்ல, எப்படி இருந்தாலும் கார்த்தி லெட்டர் எடுத்து படித்து பார்த்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம மனசில் உள்ளதையெல்லாம் தெரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறாங்க. மயில்வாகனம் லிஸ்ட்டை மாற்றி எடுத்துக்கிட்டு போய் மளிகை கடைக்காரர்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த லவ் லெட்டர் படித்து பார்த்துட்டு அப்படியே சுக்குநூறாக கிழிச்சு மயில்வாகனம் மூஞ்சிக்கு முன்னாடி வீசி எறிகிறாங்க. ஏப்பா என்னப்பா லெட்டர் எழுதிட்டு வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னது, நான் மளிகை சாமானம் தானே எழுதிட்டு வந்தேன், அண்ணாச்சிக்கு என்னாச்சு, ஏன் இப்படி கிழிச்சு போட்டாங்க, அதில் என்னதுன்னு தெரியல, ஆகிப்போச்சு, இவர் காலையிலேயே இவ்வளோ டென்ஷனாக இருக்கிறாரு, சரி நம்ம வேற கடையில் போய் வாங்கிக்கலான்ட்டு மயில்வாகனம் வந்துடுறாங்க. சிவனாண்டி சந்திராவை வர சொல்லி, சந்திரா நீ எனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சியல்ல, அந்த பொண்ணை நான் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, அதுக்குள்ளேயும் அந்த பொண்ணு அட்ரஸை கண்டுபிடிச்சிட்டிங்களாங்கிறாங்க. ஆமாம் சந்திரா. அடையாப்பா சரி அவள் யாருங்க அப்படின்னு சந்திரா கேட்கவும், அதான் உங்கள் வீட்டு மாப்பிள்ளை இருக்கானே அந்த கார்த்தி பையனோட முதல் சம்சாரம், அவள் பேர் தீபா. அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா? கேட்குறக்கு அதிர்ச்சியாக இருக்குது. இப்படி ஒரு விஷயம் இருக்கும்னு எனக்கு தெரியவே இல்லையே. ஆனால் எங்கள் அக்கா கறிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் நிச்சயமாக பெரிய பிரச்சனை ஆகிடுங்கிறாங்க. சரி சந்திரா, நீ அந்த வீட்டில் ஒரு அம்மா இருக்குதுன்னு சொன்னியல்ல, அந்த அம்மா தான் அவனோட மாமியார், அந்த பொண்ணோட அம்மாங்கிறாங்க. ஓஹோ, அதனால தான் அவ்வளோ அக்கறையாக போய் மாமியாரை கவனிச்சிட்டு இருந்தானா? தீபாவும் கார்த்தியும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஃபோட்டோ ஒன்று என்கிட்ட கிடச்சிருக்குங்கிறாங்க. அப்படியே எங்கே காட்டுங்க பார்க்கலான்னு சந்திரா ஆர்வமாக கேட்குறாங்க. அந்த ஃபோட்டோவை எடுத்து காட்டுறாங்க சிவனாண்டி. அதை பார்த்ததும் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஓஹோ, முதல் கல்யாணத்தை மறைச்சிட்டு தான் ரெண்டாவது கல்யாணம் பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா? இந்த ஆதாரம் போதுங்க எங்கள் அக்கா கறிக்கிட்ட உண்மையெல்லாம் சொல்லி எப்படியோ ரேவதியும் இவனையும் பிரித்து வைக்கிறதுக்கு எனக்கு இது போதுங்க சந்திரா, இந்த ஆதாரம் போதுங்கிறாங்க. இதை பார் சந்திரா, இந்த தடவை நீ ஏமாந்துடக்கூடாது. உங்கள் அக்கா முன்னாடி அவன் யாருங்கிறத நிரூபித்து காட்டுறதுக்கு நமக்கு இந்த ஆதாரம் தான் இருக்குது. இதையும் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. கவனமாக இது எச்சரிக்கையாக இந்த ஆதாரத்தை காட்டி அவனை பிரித்து வைக்கணும், வீட்டை விட்டு வெளியே அனுப்பணுங்கிறாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இந்த ஆதாரத்தை காட்டினாவே எங்கள் அக்கா தலையில் இடி விழுந்த மாதிரி இருக்கும். இந்த ரேவதி அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சு போயிடுவா. ஆனால் கொஞ்ச நாளாகவே இந்த ரேவதி அந்த டிரைவர் பையன் மேலே என்னன்னே தெரியல அவ்வளோ பாசமாக இருக்கு. ரேவதிக்கு இவன் தான் ராஜா சேதுபதியோட பேரன்னு தெரியும். தெரிஞ்சு ஏண்டி அவங்க கூட சேர்ந்துருக்கேன்னு கேட்டால், ஆமாம் ரெண்டு குடும்பம் பிரிஞ்சு கிடக்குது, ஒன்று சேர்த்துற நல்ல எண்ணத்தில் தானே அவர் வந்திருக்காருன்னு அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறாளுங்க. இந்த விஷயத்தை அவகிட்ட சொல்ல போகிறேன். ஒரு பொண்ணு எந்த விஷயத்தை வேணாலும் பங்கு போட்டுக்குவா, புருஷனை பங்கு போட மாட்டா. ஆனால் இந்த விஷயத்த சொன்னால் நிச்சயமாக அதிர்ச்சியில் நிற்பா. இந்த ஃபோட்டோவை காட்டி அவளை கொஞ்சம் கொஞ்சமாக வெறுப்பேற்றி எப்படியோ அவனை வெறுக்க வைக்க போகிறேங்கிறாங்க. சரி இப்போ உடனே எடுத்துகிட்டு போய் இதை பற்றி சொல்லுங்கிறாங்க சிவனாண்டி. இல்லைங்க, இந்த விஷயத்தை இப்போ சொல்லக்கூடாது. நாளைக்கு துர்காவோட நிச்சயதார்த்தத்துக்கு அந்த மைதிலி ஜானகி இவங்களையும் எல்லாத்தையும் வர வச்சு அவங்க வாயாலேயே எல்லாம் சொல்ல வைக்கணுங்க. உண்மை என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா எங்கள் அக்காக்காரியும் ரேவதியும் அப்படியே இடிஞ்சு போயிடுவாங்க பாருங்க. டிரைவர் பையனுக்கு ஒரே ஷாக்காக இருக்கும். அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது, தலை குனிஞ்சு நிற்பான். சூப்பர் சந்திரா, திட்டம் போடுறதுக்கு ஒன்று அடிச்சுக்க ஆளே கிடையாது. ஆனால் இந்த ஆதாரம் மட்டும் நீ அவங்க அக்கா கறி முன்னாடி காட்டி உங்கள் அக்கா கறி தலை குனிஞ்சு கோபத்தில் கொந்தளிச்சு நிற்பா பாரு. அப்போ இந்த டிரைவர் பையில வீட்டை விட்டு ஏன் இந்த ஊரை விட்டு ஓட ஓட விரட்டுவா பாரு. அப்படி விரட்டணும். பார்க்குறக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சந்திரா. இது மட்டும் நீ நடத்தி காட்டிருங்கிறாங்க சிவனாண்டி. கண்டிப்பாக நடக்க போகுது பாருங்க. ஆனால் இந்த டிரைவர் பையலுக்கு இப்படி ஒரு ஆதாரம் நமக்கு கிடைச்சிருக்குங்கிற விஷயமே அவனுக்கு தெரியாது. அவன் இன்னும் எத்தனை நாளைக்கு ஆடிட்டு இருக்க போகிறான் பாருங்களேன். நாளைக்கு மட்டும் என்ன நடக்க போகுதுன்னு அப்படின்னு சந்திரா சவால் விட்டுட்டு போகிறாங்க. ரேவதி கோயிலில் எல்லாத்துக்கும் அன்னதானத்துக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. கார்த்திக் கையால் எல்லாத்துக்கும் அன்னதானம் பண்ணிட்டு வீட்டுக்கு வராங்க. அவங்க ரூமுக்கு போய்
பார்க்குறாங்க. இது என்ன ஒரு லெட்டர் இருக்கு அப்படின்னு சொல்லி கார்த்தி எடுக்குறாங்க. அப்ப ரேவதி வெட்கப்பட்டு நிக்கிறாங்க. நாம எழுதி வச்ச லெட்டர் தான் இப்ப கார்த்தி படிக்க போறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. கார்த்தி அந்த லெட்டரை எடுத்து பிரிச்சு படிச்சு பார்க்குறாங்க. என்னது மளிகை கடை லிஸ்ட்டை வச்சுட்டு போயிட்டாரு இந்த மயில் வாகனம். இந்த நீயே படிச்சு பாருன்னு சொல்லி ரேவதி கிட்ட கொடுக்குறாங்க. ரேவதி அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ என்னது நாம எழுதி வச்ச லெட்டர் அப்ப எங்க போயிருக்கோம் அப்படின்னு சுத்தியும் பத்தியும் பார்க்குறாங்க. இப்பவும் கார்த்திக்கு நம்ம எழுதின லெட்டர் கிடைக்காம போச்சேன்னு கவலைப்படுறாங்க. சாமுண்டீஸ்வரி எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு சொல்றாங்க, நாளைக்கு துர்காவோட நிச்சயதார்த்தம் முடிஞ்சதும் செங்கல் சூளை திறப்பு விழா, அடுத்தது கல்யாணம் முடிஞ்சிட்டா எல்லாம் ஒண்ணு மாட்டி ஒண்ணு நம்ம வீட்டுல நல்ல விசேஷங்கள் நடந்துட்டே இருக்குது, எல்லாம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிடணும்னு என் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்குதுங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. அக்கா நீ ஒன்றும் கவலைப்படாத, துர்காவுக்கு பார்த்துருக்கிற மாப்பிள்ள நல்லா படிச்சிருக்காரு, நல்ல வசதி பிசினஸ் வேற பண்ணிட்டு இருக்காரு, துர்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய் அவரை ரொம்ப நல்லா வச்சிருப்பாரு, ராணி மாதிரி அந்த வீட்டுல துர்கா இருக்க போறா அப்படின்னு ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்காங்க சந்திரா. இது துர்காவுக்கு சந்தேகமா இருக்கு. ஓஹோ சித்தி அன்னைக்கு நவீன் கூட ஓடிப்போன்னு சொல்லி போட்டு இப்ப இந்த மாப்பிளைய பத்தி அம்மா கிட்ட இவ்வளவு பெருமையா பேசிட்டு இருக்காங்க. சித்தி ரொம்பவே மோசமானவங்களா இருக்காங்க. அப்ப ரேவதி அக்கா சொல்றதுதான் சரியா இருக்கு. இவங்க பேச்சை கேட்டு நான் வீட்டை விட்டு வெளியே போனது எவ்வளவு பெரிய தப்புன்னு நினைக்கிறாங்க. வாகனத்திட்ட மண்டபம் எல்லாம் பார்த்து சாப்பாட்டுக்கெல்லாம் நல்லா ஏற்பாடு பண்ணுங்க. அன்னைக்கே சாப்பாட்டுல தப்பு நடந்து போச்சு. இந்த தடவையாவது அப்படியெல்லாம் எதுவும் நடக்காம பார்த்து ரெடி பண்ணுங்கிறாங்க ராஜராஜன். இனிமே அப்படியெல்லாம் நடக்காது மாமா, எல்லாம் நான் பாத்துக்கிறேன், மற்ற பொறுப்புகள் எல்லாம் நீங்க தான் பாத்துக்கணும்னு கார்த்திகிட்ட சொல்றாங்க. சரியத்தை நான் பாத்துக்கிறேங்கிறாங்க கார்த்தி. ஆமாமா மாப்பிள்ளை கிட்ட உன் பொறுப்பை ஒப்படைச்சிட்டியல்லக்கா, எல்லாம் அவர் பாத்துக்குவார் பாருங்கிறாங்க. கார்த்தியை பார்த்து கிண்டலா பேசுறாங்க சந்திரா. சந்திரா எப்பவுமே மாப்பிள்ளைய தப்பா பேசுவேன், இப்ப என்ன அதிசயமா இருக்கு நல்லவிதமா பேசுற, சித்தி பேசுறத கேட்கும்போது ஆச்சரியமா இருக்குதுங்கிறாங்க ரோஹிணி. ஆமாக்கா உன் மாப்பிள்ளைய நான் லேட்டாக தான் புரிஞ்சுக்கிட்டேன், நிச்சயதார்த்தத்தை நல்லபடியா நடத்தி கொடுத்து நிச்சயமா எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்துவார் பாரு. ரேவதிக்கு சந்தேகமா இருக்கு, சித்தி இப்படியே பேசுற ஆளே கிடையாது, இதுல ஏதோ உள்குத்தம் இருக்கு, அது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க ரேவதி. எல்லாரும் ஆசைப்பட்டபடி நான் துர்காவோட நிச்சயதார்த்தத்தை நல்லபடியா நடத்தி காட்டுறேங்கிறாங்க கார்த்தி. எப்படியோ துர்காவோட நிச்சயதார்த்தமும் கல்யாணமும் நல்லபடியா நடந்தா எனக்கு அது போதுங்கிறாங்க ராஜராஜன். துர்கா தனியா வந்து அழுதுட்டு இருக்காங்க. ரேவதி வந்து எதுக்கு துர்கா அழுகிற, மாமா தான் சொல்லியிருக்காருல உனக்கு நவீனுக்கு தான் நிச்சயதார்த்தம் நடத்தி வைக்க போறாங்கிறாங்க, அப்படி மட்டும் நடக்கலைன்னா செத்துருவேங்கிறாங்க துர்கா. இப்படி எல்லாம் பேசாதடி, மாமா சொன்ன மாதிரி உன்னையும் நவீனையும் சேர்த்து வைக்க போறாங்க, நீ கவலைப்படாதீங்கிறாங்க ரேவதி. அடுத்தது ரேவதி ஜானகியும் மைதிலியும் நிச்சயதார்த்தத்துக்கு கூப்பிட வந்திருக்காங்க. ஜானகி மாட்ட சொல்லவும், நாங்க எதுக்குமா, நாங்க எல்லாரும் வெளியாளு, உங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல நாங்க வந்தா நல்லாவா இருக்கும், வேண்டாங்கிறாங்க. நான் உங்களை வெளியாலாம் பார்க்கல, எங்க வீட்டுல ஒருத்தரா தான் பாக்குறேன், கண்டிப்பா நீங்க என் தங்கச்சியோட நிச்சயதார்த்தம் வரணும். இன்னைக்கு என் வீட்டுக்காரோட பிறந்த நாள், நான் இன்னைக்கு அவரும் நானும் கோயிலுக்கு போய் அவர் பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு கோயில்ல அன்னதானமும் பண்ணிட்டு நான் இப்பதான் வரேங்கிறாங்க ரேவதி. அப்படி அவருக்கு இன்னைக்கு பிறந்த நாளா அப்படின்னு ஜானகியம்மா கேட்கும். ஆமா இன்னைக்கு அவர் கூட ரொம்ப நேரம் இருந்தேங்கிறாங்க ரேவதி. பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிருமா, நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா நீண்ட அயலோட நல்லா இருக்கணும்னு வாழ்த்துறாங்க ஜானகியம்மா. ரேவதி அவங்க கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்ப ஜானகி மைதிலி ரெண்டு பேரும் சரி கார்த்தியோட பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லலாம்னு போன் பண்ணி வாழ்த்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் ரேவதி வந்து நிச்சயதார்த்தத்துக்கு கூப்பிட்டதை பத்தி பேசுறாங்க. இதை கேட்டதும் கார்த்தி சரி நீங்களும் நிச்சயதார்த்தத்துக்கு வாங்க, எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு கூப்பிட்டு சொல்லவும் ஜானகி மைதிலியும் வரேங்கிறாங்க. அங்க சந்திரா வராங்க. வந்து கார்த்தி கிட்ட சொல்றாங்க, இதை பாரு நாங்க நினைச்சதுதான் நாளைக்கு நடக்க போகுது, நாங்க தான் ஜெயிக்க போறோம், அதனால நீ பேசாம எங்க அக்காக்காரி முன்னாடி நான் தான் ராஜ சேதுபதியோட பேருன்னு ஒத்துக்கிட்டு வீட்டை விட்டு ஊரை விட்டு ஓடி போயிருங்கிறாங்க சந்திரா. சரி அதை நாளைக்கு பாத்துக்கலாங்கிறாங்க கார்த்தி. பார்க்கலாம் ஜெயிக்க போறது எப்படி இருந்தாலும் நான் தான், என்ன நடக்குதுன்னு பாருன்னு சந்திரா இலக்காரமா பேசிட்டு போறதுக்கு அப்புறமா கார்த்திக்கு சந்தேகமாவா இருக்கு. அடுத்த நாள் காலையில மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாரும் மண்டபத்துக்கு வராங்க. முதல்ல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தான் வந்திருக்காங்க. மாப்பிள்ளையே உள்ள போய் உட்கார சொல்லிட்டு அந்த டூப்ளிகேட் அப்பாவும் அம்மாவும் வா தனியா பேசணும்னு ரெண்டு பேரும் போய் தனியா பேசுறாங்க. இதை பாருமா, சந்திராவும் சிவனாண்டியும் ஏற்பாடு பண்ணி வச்ச மாதிரி இவனுக்கு அந்த பொண்ணு கிடைச்சிருவா, நமக்கு என்ன கிடைக்க போகுது, நம்ம இப்பவே ஏதாவது சுட்டிக்கிட்டா தான் ஆச்சுங்கிறாங்க. ஆமாங்க நீங்க சொல்றதுதான் சரி, சந்திராவும் சிவனாண்டியும் என்ன கொடுத்துட போறாங்க, மிஞ்சி போனா ஏதோ ஒரு குறிப்பிட்ட தொகை தான் கொடுப்பாங்க, அதுக்கு முன்னாடியே சாமுண்டேஸ்வரி கிட்ட வேணுங்கிற பணத்தை கறந்துக்கணுங்கிறாங்க. நீங்க சொல்றதுதான் சரி, ஆனா என்ன பண்ணலான்னு கேக்குறாங்க அந்த அம்மா. அதாவது சாமுண்டேஸ்வரி அம்மா தான் பெரிய பணக்காரியாச்சே, அவகிட்ட ஏதாவது ஒரு பொய்ய சொல்லி பெரிய அமௌண்டா சுட்டிடல, பாதியும் உனக்கு தர, ஆனா இந்த விஷயம் சிவனாண்டிக்கோ சந்திராவுக்கோ தெரியக்கூடாதுங்கிறாங்க. இல்லங்க நான் சொல்ல மாட்டேங்கிறாங்க அந்த அம்மா. சரி வா ரெண்டு பேரும் சேர்ந்து போய் எப்படியாவது சாமுண்டேஸ்வரி கிட்ட இருக்கிற பணத்தை கறந்துடலான்ட்டு போறாங்க. துர்கா காரை விட்டு இறங்கினதும் மண்டபத்துல அந்த போட்டோவை எல்லாம் பாக்குறாங்க. துர்கா பக்கத்துல வேறொரு பையனை நினைச்சு கூட பார்க்க முடியல. நவீன் கூட சேர்ந்து வாழ ஆசைப்பட்டுட்டு இப்ப வேறொருத்தர் கூட நிச்சயதார்த்தம் நடக்க போகுதுன்னு நினைக்கும் போது எனக்கு சாகணும் போல இருக்குங்கிறாங்க. துர்கா நீ அப்படி நினைக்காத, மாமா சொன்ன மாதிரி உனக்கு நவீனுக்கு தான் நிச்சயதார்த்தமும் கல்யாணமும் நடக்க போகுது, நீ வேணாலும் பாருங்கிறாங்க ரேவதி. அப்படி நடந்தா எனக்கு சந்தோஷம் தாங்க கழிட்டு உள்ள போறாங்க. நடிக்க வந்தவங்க சாமுண்டேஸ்வரி கிட்ட தனியா பேசணும்னு கூட்டிட்டு போறாங்க. போய் என்னோட அக்கௌண்ட் லாக் ஆயிடுச்சு, அதனால நீங்க செலவுக்கு இப்போ வரைக்கும் 10 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சௌகரியமா இருக்குன்னு கேட்குறாங்க. அட
இவ்வளவு தானா, வாங்கிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க சாமுண்டீஸ்வரி. பொண்ணு வீட்லயும் மாப்பிள்ளை வீட்லயும் அவங்கவங்க ரூமுக்கு போறாங்க. அப்ப துர்காவையும் ரூமுக்கு கூட்டிட்டு போய் சாமுண்டீஸ்வரி ஒரு தங்க செயினை கொடுக்குறாங்க. இது என்னோட கல்யாண பரிசு, நீ போட்டுக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி அந்த பெரிய நகையை கொடுக்குறாங்க. இந்த பக்கமா டூப்ளிகேட்டா நடிக்க வந்திருக்கிற அந்த அம்மா அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. மனசே இல்லாம அந்த நகையை வாங்கி பெட்டு மேல வச்சிடுறாங்க. மண்டபத்துல விருந்தாளிங்க எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. போட்டோக்காரரும் வளைச்சு வளைச்சு போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருந்த ரேவதி, அடடா இந்த மாதிரி எல்லாம் நமக்கு மனசுக்கு திருப்தியா இந்த மாதிரி நடக்காம போச்சு. இந்த மண்டபத்துல நானும் ராஜாவும் 2 பேரும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நிறைய போட்டோ எடுக்கணும். ஆனா அவர்கிட்ட எப்படி சொல்றது, போட்டோக்காரர்கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு ரேவதி போட்டோக்காரரை கூப்பிடுறாங்க. இதை பாருங்க, அங்க நிக்கிறாரு, அவரு என்னோட வீட்டுக்காரர் தான். அவர் கூட சேர்ந்து நான் நின்னுக்கிற மாதிரியும் 2 பேரும் சந்தோஷமா ரொமான்ஸ் பண்ற மாதிரியும் சிரிக்கிற மாதிரி இப்படி எல்லாம் போட்டோ எடுக்க முடியுமாங்கிறாங்க. சரிங்கம்மா, நீங்க போய் பக்கத்துல நின்னுங்க, அதுக்கேற்ற மாதிரி நான் எடுத்துடுறேங்கிறாங்க. ரேவதியும் கார்த்திகிட்ட போய் பேச்சு கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க, சிரிக்கிறாங்க. அப்போ போட்டோ எடுத்துடுறாங்க. மாடிப்படிக்கு போகும்போது பின்னாடியே ஓடுறாங்க. ரேவதி முன்னாடி போய் விழுகிற மாதிரி விழுறாங்க. கார்த்தி பிடிச்சிடுறாங்க. அதையும் போட்டோ எடுத்து வச்சிருக்காங்க. போட்டோவெல்லாம் பார்த்து ரேவதி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. சந்திரா எரிச்சலோடு இருக்காங்க.